ஆண்டவரே, அழாதம்மா, அழாத, அழாதம்மா. ஐயோ, ஐஸ் கட்டி மாதிரி உறைஞ்சு போயிருக்கு. டேய் ஜேம்ஸ், ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், கொஞ்சம் சீக்கிரமா வா. விடிஞ்சதும் தான் தூங்கவே ஆரம்பிச்சான். வேற எந்த மருந்து வேணாம், தாய்ப்பால் தான் நல்ல மருந்து. தங்கம், செல்லக்குட்டி, குட்டி பையா, மோலு பையிலே பையா. அந்த ஏசப்பா மாதிரி தான் இவனும் கிடந்தான். துணியில சுத்தி குளிர்ல வரைச்சு போயிருந்தான். என்ன கூட மட்டும்தான் இதுல இல்ல. அந்த ஏசப்பா தான் உன்னோட அப்பான்னு சொன்னப்போ ஸ்கூல்ல உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னை கிண்டல் பண்ணாங்களா டேவிட்? அது மட்டும் இல்ல ஃபாதர், சார் கேள்வி கேட்கும் போது எனக்கு பயம் வருது, மூக்குல இருந்து ரத்தம் வருது, கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாரும் என்னை பார்த்து சிரிப்பாங்க. மறுபடியும் கிண்டல் பண்ணா அந்த கர்த்தரோட வாக்கா அவங்களுக்கு சொல்லிக் கொடு. நான் உங்களை மன்னிப்பது போலவே நீங்கள் மற்றவர்களை மன்னியுங்கள். மோசே முன்னாடி நின்னுக்கிட்டு இருந்தாரு. அவருக்கு பின்னாடி குழந்தைகளும் பெண்களும், அதுக்கு பின்னாடி ஊர் மக்கள், அதுக்கப்புறம் ஆடு மாடு வண்டிங்க கழுதைங்க, எல்லாத்துக்கும் பின்னாடி திருடர்கள். அப்புறம் ஏகோவா சொல்லி கொடுத்த மாதிரி கானான் தேசத்துக்கு பயணத்தை ஆரம்பிச்சாங்க. கெட்டவனான பாரா படையெடுத்து அவங்க பின்னாடி வந்துகிட்டு இருந்தான். உயரமா அலையடிச்சு ஆழ்கடலுக்கு பின்னாடி மோசேவும் இஸ்ரேல் மக்களும் பயந்து போய் நின்னாங்க. பின்னாடி எதிரிங்க, முன்னாடி ஆழமான கடல். அப்புறம் மோசே தன்னோட தடி எடுத்து சொன்னான், கடலே வழிய விடு. கடல் ரெண்டா பொளந்துச்சு. இஸ்ரேல் மக்கள் அக்கறைக்கு போய் சேர்ற வரைக்கும் அந்த வானத்தை தொடுற அளவுக்கு கடல் பொளந்தது. அடேங்கப்பா. சபைக்கு விசுவாசிகள் பல பேர் வந்திருந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு கிளம்பி போயிட்டாங்க. அதிர்ஷ்டமுள்ள மக்கள் எல்லாம் முன்பே சென்றார்கள். அப்புறம் இனிமே இதான் நம்மோட கானா தேசம். பாலும் தேனும் ஆறா ஓடுற கானா தேசம் இல்லையா ஜேம்ஸ்? ஐயோ, அப்படியெல்லாம் இல்ல ஃபாதர். பலாப்பழம் கிழங்கு லப்பர் சீட்டு தான் இருக்கு. கதைய சொல்லிட்டு இவங்கிட்ட போய் கேட்டேன் பாரு, என்ன சொல்லணும். கர்த்தரே, இனிமே இவர்தான் உன்னோட ஏசப்பா.
யாரு? ஃபாதர் சொன்னார்ல. என்ன விஷயம்? நான் 6th படிக்கிறேன். ஸ்கூல்ல சயின்ஸ் எக்ஸிபிஷன்ல என் பேரையும் சேர்த்திருக்காங்க. ஓ, ஷாரோனா? யார் இந்த பேர் வச்சா? உனக்கு யாரு டேவிட்னு பேர் வச்சா? ஃபாதர் தான். எனக்கு பேர் வச்சது ஃபாதர் கிடையாது, என்னோட அப்பா தான் வச்சாரு. நான் ஒரு காத்தாடி மிஷின் செஞ்சு கொடுத்தா போதுமா? அது சரி, அது எல்லாராலையும் ஈஸியா பண்ண முடியும், கஷ்டமானதான் செய்யணும். நான் ஃபாதர் கிட்ட கேக்குறேன். ஃபாதர் எனக்கு ஒரு நல்ல ஐடியா சொல்வாரு. சரி, நான் போட்டுமா? ஆ. மூக்குல இருந்து ரத்தம் வந்தும் ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு போல? எனக்கு பயம், மூக்குலயே ஊசி போடுவாங்க. தனியா எக்ஸாம் எழுதுனா 50 மார்க்குக்கு 50 மார்க். எல்லாருக்கூடயும் எக்ஸாம் எழுதுனா மூக்குலேருந்து ரத்தம் வரும். இது பெரிய நோயின்னு எனக்கு புரியுது ஃபாதர். எல்லா டீச்சர்ஸ் கிட்டயும் நான் பதில் சொல்லி சொல்லி வெறுத்து போயிட்டேன். அடுத்த கிளாஸ் படிக்கும் போது இதெல்லாம் பண்ண முடியாது. எழுதி முடிச்சாச்சா? டைம் முடிய போகுது. என்ன ஃபாதர், நீங்க எதுவும் சொல்லல? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? முடியாதுன்னா வேண்டாம். வேத புத்தகத்துல 66 புத்தகங்களும் என்னை விட இவனுக்கு நல்லாவே தெரியும். அதை விட பெரிய படிப்பு இருக்கா என்ன? சரி, வர. ஏசப்பா, என்னால முடியாம தான் நான் இங்க ஓடி வந்தேன். அப்பா அம்மா இல்லாததுக்கும் படிக்க முடியலன்றதுக்கும் நான் வருத்தப்படல. பயந்தா என் மூக்குல இருந்து ரத்தம் வருது. என் பயத்தை மட்டும் இல்லாம ஆக்கிடுங்க. ஏசப்பா சொன்ன உடனே அந்த பேதுரு கடல் மேல நடந்து போனாரு, மூழ்காம நடந்து போனாரு. பயம் வரும்போது என்கிட்ட சொல்றீங்களா பயப்படாதுன்னு? எனக்கு தெரியும் எல்லாருடைய கஷ்டத்தையும் நீங்க கேக்குறீங்கன்னு. எனக்கு இந்த நோயை மட்டும் சரி பண்ணுங்க ஏசப்பா. டேவிட், ஃபாதர், நீ என்னடா பண்ணிட்டு இருக்க? ஃபாதர், நீங்க குளிக்க தான் தண்ணி எடுத்துக்கிட்டு வரேன். அச்சச்சோ, நான் குளிச்சுட்டு வந்துட்டேன்டா டேவிட். இந்த தண்ணில நீ குளிச்சிரு. என்ன ஃபாதர், பச்சை தண்ணியில குளிச்சிங்க? என் உடம்புல ஒரு குறையும் இல்லடா. சரி, அது இருக்கட்டும். அந்த மோட்டாரை ரெடி பண்ண வந்த தாமஸ் என்ன சொன்னான்? அது ஏதோ பிக்கப் பண்ண போறாரா? ஆமா, பிக்கப்னா என்ன ஃபாதர்? கையில பீடியும் தூண்டிலையும் வச்சுக்கிட்டு ஒரு மாதிரியா சிரிச்சுக்கிட்டே சொன்னானா? ஆமா ஆமா, அப்படிதான் சொன்னாரு. 1வது சங்கீதத்தை சொல்லு. என்ன? 1வது சங்கீதத்தை சொல்லு. துன்மார்களுடைய ஆலோசனையை கேட்காமல், பாவிகளின் வழியில் நில்லாமல், பரிகாசக்காரர்களுடன் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்திலும். புரிஞ்சுதா அவன் என்ன சொன்னான்னு? அப்படின்னா அவர் என்ன நல்லா ஏமாத்திட்டாருன்னு சொல்றீங்களா ஃபாதர்? இதுக்கப்புறம் ஏமாற கூடாதுன்னு தான் சொல்றேன். அப்புறம் கணத்து பக்கத்துல பீடியை குடிச்சிட்டு அங்கேயே போட்டிருப்பான். ஆமா ஆமா, போட்டாரு போட்டாரு. ஃபாதர், நான் அதை அப்பவே எடுத்து ரப்பர் சேர் அந்த அடுப்புல போட்டுட்டேன். சரி, ஒண்ணு வச்சுக்கிட்டு நான் கைய கூட கழுவிட்டேன் பாருங்க. குஷ்டரோகிகளை குணமாக்கிய ஆண்டவரே, மூடனை நடக்கச் செய்த ஆண்டவரே, இந்த பாவியை மன்னித்து எனக்கு இருக்கும் பாரங்களை பனி போல் உருகச் செய்யும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவரே. ஆமேன். 105 டிகிரி இருக்கு, கண்டிப்பா ஊசி போடணும். ஐயோ,
வாட்டர் ஹீட்டர் ஒன்று வாங்கி வைங்க ஜேம்ஸ் அண்ணா. ஜில்லுன்னு தண்ணியில குளிச்சா அப்புறம் இப்படிதான் ஆகும். இனி இதெல்லாம் மாத்திக்கோங்க. வயசு 60 ஆகுதுல. பெரிய தேவாலயத்துல இருந்து பீட்டர் அதை வாங்கி தரேன்னு தான் சொன்னாரு. ஃபாதர் வேணான்னு சொல்லிட்டாரு. கரண்ட் பில்லை நான் கட்டுறேன்னு கர்த்தர் என்கிட்ட சொல்லவே இல்லை. அதான் டாக்டர். நான் குளிக்கும்போது வெந்நீர் வச்சு தரேன்னு சொன்னாலும் கேட்கவே மாட்டாரு. ஃபாதர் இப்பெல்லாம் ரொம்ப கோவப்படுறாரு டாக்டர். எவ்வளவு நாளைக்கு நீ சூடு பண்ணி கொடுப்ப? இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது இவனை யார் கூடயாவது அனுப்பணும் இல்ல டாக்டர்? ஆமாமா, வயசுக்கு வந்த பையன் கல்யாணம் ஆகாம இருக்கான்ல. ஜேம்ஸ், இந்த கல்யாணங்கிறது நாம செஞ்சு வைக்கிறது கிடையாது, ஆண்டவர் செயல். யோபுவோட கதை தெரியும்ல? எதிர்த்து பேசினேன்னு வச்சுக்க, பொண்ணு வந்து மண்ணுல புரண்டு. அப்படி ஜுரம் குறையலன்னா இதை கொடுங்க. சரி ஃபாதர், நாளைக்கு வரேன். உடம்ப பார்த்துக்கோங்க. ஃபாதர் தொட்டு பாருங்க. சூடா இருக்கு. டேய், நீ உண்மையிலே பெரிய ஆளுடா. அண்ணா தொட்டு பாருங்க. இனி உங்களுக்கு ஜுரமே வராது ஃபாதர். அன்பானவர்களே, நீங்க எல்லாரும் கொஞ்ச நாளாவே கேட்டுக்கிட்டே இருந்தீங்க. இங்க இருக்கிற இந்த பழைய டிவியை மாத்தி புது டிவியை வாங்க சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. அது இன்னைக்கு நடந்திருக்கு. நம்மளுடைய இந்த பஞ்சாயத்து ஆபீஸ்ல வெளி உலகத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த புது டிவியை இன்னைக்கு இங்க வாழும் இந்த ஊர் மக்களுக்காக நான் இப்போ திறப்பு விழா செஞ்சு வைக்கிறேன். நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் பேஷன் ஆஃப் த கிரைஸ்ட். சார்,
டேவிடா, என்னடா எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் சார். அப்புறம் என் பேரு ஜோசப்புக்கு நீ ஏதோ சுத்துற வண்டி ரெடி பண்ணி கொடுத்தியாம, அதோட சக்கரம் வளைஞ்சு போச்சுன்னு சொல்லி என் பேரன் ஒரே ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கான். நீ போகும்போது என் வீட்டுக்கு போய் அதை சரி பண்ணி கொடுத்துரு. என்னடா, காசு ஏதாவது வேணுமா? இல்லை சார். வேற என்ன வேணும் சொல்லு. அந்த பழைய டிவி தரீங்களா? அதுவா? அதுல எதுவும் தெரியாதுடா, அது கெட்டு போன டிவி. இருந்தாலும் எனக்கு தருவீங்களா? ஏன் அதை சரி பண்ண பாக்குறியா? சரி, நீயே எடுத்துக்க. என் பேரன் அந்த சக்கர வண்டியை சரி பண்றதை மறந்துடாத. இந்த எலி கூண்ட கிழங்கு தோட்டத்தில் வச்சிருந்தாலாவது ஏதாவது ஒன்று சிக்கியிருக்கும். இங்கே வச்சு என்ன புண்ணியம்? இங்க ஏதோ சாத்தா நடமாட்டம் வந்துட்டு போன மாதிரி தெரியுது. ஒருவேளை அந்த யாக்கோ பைய குடிச்சிட்டு இங்க கொண்டு வந்து போட்டிருப்பான். அவன் வேலை வெட்டி செய்யாதால நம்மள பார்த்து பொறாமப்படுறான். ஆமா, நீ உன்னோட வீட்டுக்கு போய் எத்தனை நாள் ஆகுது? 5-6 நாள் ஆகுது. ஃபாதர், நீங்க பாக்குறத பார்த்தா நான் ஏதோ குடிச்சிட்டு வந்து. கடவுள் சத்தியமா சொல்றேன், நான் குடிச்சது இல்ல. இது 5வது கட்டளை தெரியல உனக்கு? நீ வணங்குற ஆண்டவரோட நாமத்தை கெடுக்க கூடாது, சரியா? எவனோ ஒருத்த மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்க. ஃபாதர், இங்க பாத்தீங்களா டிவி? இந்த பாருங்க, பழைய ரூம்ல போடுறதெல்லாம் 8வது கட்டளை மீறி தான் இதெல்லாம் இங்க கொண்டு வந்திருக்கான். இவன் எங்கேயோ ஆட்டையை போட்டு தான் வந்திருக்கான். இதுக்கு எந்த கட்டளையும் இல்லையா? பிரசிடென்ட் சார் கொடுத்தாரு. அங்க புது டிவி வாங்கிட்டாங்களாம். ஏசப்பா படம் இருக்குல்ல, அதுதாங்க முத போட்டாங்க. இதான் வேலை செய்யலையேடா. 2 வருஷமாவே அங்க அந்த டிவி வேலை செய்யாம தான் இருந்தது. அவன் தான் பெரிய இன்ஜினியர் ஆச்சே. சரி பண்ணிட்டு அதுல உங்களுக்கு ஃபுட்பால் போட்டு காட்டுவான் பாருங்க. இல்ல இதுல ஃபுட்பால்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு டிஷ் ஆண்டனா வேணும். போய் கழுவி தொடச்சு வைடா. வீடு பார்க்க சின்ன காயலாங்கடை மாதிரி ஆயிடுச்சு. ஃபாதர், கொஞ்சம் வாங்கல. இதுல இங்கிலீஷ்ல எழுதிருக்காது, என்னன்னு படிச்சு சொல்லுங்க. வாங்க ஃபாதர். அதுக்கு முதல்ல எனக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணுமே. சரிதான், அன்னைக்கு ஏதோ 2 கம்பியை முறுக்கி சுடுதண்ணி வர வச்சதால எடிசன் மனசுல நினைப்பு. அந்த எலக்ட்ரீஷியன் தாமஸை இதை ரெடி பண்ண பார்த்தாரு, அவராலே முடியல. இவன் ஓட வச்சிருவான். மழை தீர்ந்து தாவும் நதி அலை நான் மனம் தீர்ந்து கூவும் சிறு குயில் நான் இசை கலைஞன் என் ஆசைகளாயிரம் நினைத்தது பலித்தது. தள்ளி போடா, தெளிவா வெளிய வாடா. இந்த மார்க்கெட் உன்னை பார்க்க வேணாம், உன்னோட தோலை உரிக்கிறது. சார், அது வந்து வாடா வாடான்றா. நாடடா சொல்லிட்டால எங்கேயோ பார்த்திருக்கேனே. அவரு மெகாஸ்டார் ஜேம்ஸ் அண்ணா. அதான பார்த்தேன், எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு. அந்த ஆளு துணி போடாத அந்த பொண்ணை எங்க இழுத்துக்கிட்டு போறான்? அவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க. இந்த ஆளு பெரிய ரவுடியா இருப்பானோ? அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா எனக்கு இவரை ரொம்ப பிடிக்கும். எதுக்கு தண்ணி மட்டும் அடிக்கிற? கஞ்சாவையும் வாங்கி இழுக்க வேண்டியதுதானே? அப்பனும் மகனும் யாருக்கு அறிவுரை சொல்ல கிளம்பிட்டீங்க? வா. நீ ஒரு பொண்ணுங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு இப்படி வழியில உட்காந்து குடிக்காம இரு. பொண்ணுங்க தான் ஃபாதர் சரக்கு அடிக்க வேண்டியிருக்கு. நீங்களும் கொஞ்சம் இதெல்லாம் குடிச்சு பாருங்க, அப்புறம் குடும்பத்தில் சண்டையே வராது. வழியில உட்காந்துக்கிட்டு இஷ்டத்துக்கும் பேசாம சொல்றதை கேட்டுட்டு வீட்டுக்கு போ. நீங்க போங்க ஃபாதர், என்னாலலாம் முடியாது. டேய் டேவிடே,
கிளப்ல இருந்து டிவியை தூக்கிட்டியா? அதை எடுத்துட்டு வந்து சரி பண்ணிட்டேன். இப்ப நல்லா வேலை செய்யுது. ம். அந்த டிவியை நான் தூக்கலான்னு பார்த்தேன். காயலாங்கடைக்காரன் கிட்ட வேலை பேசி வச்சிருந்தேன். ஆ சரி நீதானேன்னு விடுறேன். ஃபாதர், இது சரிப்பட்டு வராது. அடுப்படியில கொலா புட்டு சுடுற பாத்திரம், கக்கூஸ்ல இருந்த பல்பு, என் சைக்கிள்ல இருந்த டைனாமா, அதை மிதிக்கிற பெடலு, சர்ச்சில் இருந்த எல்லா தகர டப்பாவையும் அள்ளி கொண்டு வந்து இந்த பையன் என்ன பண்ணிருக்கான்னா பசங்க விளையாட வண்டியை ரெடி பண்ணி வச்சிருக்கான். டேய், அது வண்டி எல்லாம் கிடையாதுடா. நான் சொல்லிதான் இதை அவன் செஞ்சான். இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ற ஐடியாவில் இருக்கீங்க? புட்டு சட்டி வரலன்னா நாளைக்கு புட்டு கிடையாது, பாத்துக்குங்க. டேவிட், ஃபாதர், நீ இதை எரிய வச்சு காட்டு. ஐயோ, இவ்வளவு ரெடி பண்ணிட்டு அதை எரிக்க போறீங்களா? அது இல்ல, பல்பு. இது என்ன பெரிய விஷயமா? இதை விட என் சைக்கிள பளிச்சுன்னு லைட் எரியும். இவ்வளோ பெரிய பல்பு சைக்கிள்ல இருக்க டைனமா வச்சு எரியாதுன்னு. பெருசா இருந்தானே சின்னதா இருந்தானே, லைட் எரிஞ்சா போதாதா? வாய மூடு. தெரியுமா உனக்கு, இவனை கூட்டிக்கிட்டு நாளைக்கு நான் பீட்டர் கிட்ட போக போறேன். அங்க தோட்ட வேலைக்கு ஆள் வேணும்னு என்கிட்ட கூட நேத்து கேட்டாங்க. வாய மூடுறா. நல்ல விஷயத்துக்காக போக போறோம். நாளைக்கு அங்க தாமஸ் சார் வரப்போறாரு. இந்த கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ற ஜெனரேட்டர் தயாரிக்கிற கம்பெனி. நம்பிக்கையான ஆளு. ஆண்டவர் மனசு வச்சாருன்னா இதுல இருக்கிற டெக்னிக் அவர் புரிஞ்சுக்கிட்டு சர்டிபிகேட்லாம் இல்லாம இவனுக்கு ஒரு வேலை கொடுக்கறாரான்னு கேட்டு பாப்போம். எங்க இன்னொரு தடவை சுத்தி காட்டு. ரொம்ப நல்லா இருக்கு. இது என்னதுண்ணே? ஏதாவது மேஜிக் மிஷினா? இந்த மேஜிக் மிஷினை எடுத்துட்டு வந்தவங்க இங்க வாங்க. என்ன படிச்சிருக்கீங்க? அதை நான் சொல்ல மறந்துட்டேன். அவன் எதுவும் ஸ்கூலுக்கெல்லாம் போகல. படிப்பு இல்லாம இந்த காலத்துல என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? படிப்பு குறைச்சலா இருந்தாலும் கெட்டிக்காரங்க. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். அது என்ன பண்ணுன்னு காட்டுறா.
இது எப்படி பண்ணீங்க? தி கான்ஷியஸ் ஐ மீன். டேய், நீ எதெல்லாம் பயன்படுத்தி அதை தயாரிச்சேன்னு கேட்கிறாரு. புட்டு சட்டி, டைனமோ, ஆம்பிளிஃபையரோட சுவிட்சு, டிரான்ஸ்ஃபார்மர், அப்புறம் பேட்டரி. ஓகே, புட்டு சட்டி வச்சா செஞ்சீங்க. சரி, எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாப்போம். அவனுக்கு இப்படி ஒரு நோய் இருக்குன்னு ஏன் என்கிட்ட சொல்லல? ஏசப்பா, என்னால் எதுவும் பண்ண முடியாம தான் நான் ஓடி வந்தேன். மற்றவங்க கிட்ட காட்டுறதுக்கு நான் இதை உருவாக்கல. உங்களுக்கு தெரியல ஏசப்பா, என் மேல இருக்கிற பாசத்தால தான் ஃபாதர் அவர்கிட்ட என்னை கூட்டிட்டு போனார். நான் ஃபாதரோட மானத்தை வாங்கிட்டேன். அவங்க எல்லாருக்கும் ஃபாதர் மேல பெரிய மரியாதை இருந்தது. அவங்க மனசுல ஃபாதர் மேல கோபம் வராம இருக்கணும். பயம் வந்தா மூக்குல இருந்து ரத்தம் வருது. என்னோட பயத்தை மட்டும் சரி பண்ணுங்களேன். ஏசப்பா சொன்ன உடனே அந்த பேதுரு கடல் மேல நடந்தார்ல, அதுவும் முழுகி போகாம பயம் வரும்போது என்கிட்ட சொல்றீங்களா பயப்படாதன்னு? மதியத்துக்கு சாப்பாடுலாம் எடுத்துக்கிட்டியாமா? நான் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். சரி போ. பார்த்து போ. சரி தாத்தா. ஐயா, உங்களை தான் நான் பார்க்க வந்தேன். நீ போயிட்டே இருமா, கொஞ்சம் இப்படி வாங்க. அது ஏதாவது கல்யாணம் வரன் இருந்தா சொல்லுங்கன்னு சொல்லி நான் உங்ககிட்ட கேட்டேன்னா? நாட்டு நடப்பதானே செஞ்சேன். சபைக்கு பசங்க வந்துட்டா புரோக்கர்ஸ் வரணும்ல.
நல்ல குடும்பங்கிறதால தான். அவளுக்கு கல்யாணம் பண்ண போறது இல்ல. அப்படியா? சர்ச்சில் சிஸ்டர் ஆகணும்னு வேண்டிக்கிட்டாங்களாம். சின்ன வயசா இருக்கும்போதே அவங்க அப்பா அப்பவே வேண்டிக்கிட்டாராம். அடுத்த சர்ச்சை திருவிழாவுக்குள்ளார செஞ்சிடணும். அட கடவுளே, எனக்கு அது தெரியாது, அதனால தான் அப்படி பேசிட்டேன். நீ வாடா, சண்டை போட்டிருப்பாங்க. சரி நான் வரேன். அப்ப சரி வாங்க. சும்மா தான் சொல்றாங்க, வேண்டுதல்லாம் ஒன்றும் கிடையாது. வேற வழி இல்லாம இதெல்லாம் பண்றாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க? மூத்த 2 பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவே அவர் படாத பாடுபட்டாரு. 3வது பொண்ணுக்கு அதுக்குள்ள எப்படி பண்ணி வைக்க முடியும்? இதெல்லாம் தெரிஞ்சும் எதுக்காக புரோக்கர் அங்க அனுப்பி வச்சீங்க? சும்மாதான், ஒரு காரணம் இருக்கு. அங்க நிலைமை என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்ப தெரிஞ்சு போச்சுல. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? இது நான் பண்ணேன்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. அப்படின்னா நம்ம இதுல உன் பேர் எழுதி வச்சிருவோம். அதெல்லாம் வேண்டாம். இதுக்கு கண்டிப்பா பரிசு கிடைச்சிடும். எதெல்லாம் வச்சு இதை செஞ்சேன்னு சொல்லு, நான் பார்த்தே கத்துக்கிறேன். இதெல்லாம் ஃபாதர் வாங்கி கொடுத்த டார்ச் லைட்டோட பல்பு. இந்த குழல் ஜேம்ஸ் அண்ணா யூஸ் பண்ற ஊதாங்குழல். இதுவும் கிச்சன்ல இருந்து தான் எடுத்தேன். புளிக்கரண்டி. இங்க சுத்துற மோட்டார் எல்லாத்தையும் பீட்டர் அண்ணன் வீட்டுல இருக்கிற பொம்மையில இருந்து எடுத்துன்னு வந்தது. அத ஃபாதர் கேட்டு வாங்கி கொடுத்தாரு. அப்ப இது அதெல்லாம் சொல்ல மாட்டேன். அது என்னன்னு கேட்டா நான் என்ன சொல்ல? அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஒருவேளை கேட்டா நீ என்னன்னு சொல்லு. அது அது என் நிக்கரோட கயிறு. யாருக்கிட்டயும் சொல்லிடாத. ஷாரணு, கொஞ்சம் நில்லு. எங்க கண்டுக்காம போயிட்டு இருக்க? பார்க்க சும்மா இருக்கன்றதுனாலயா இல்ல வீட்ல காசு இல்லன்றதுனாலயா கன்னியாஸ்திரி ஆக போற? இங்க பாரு, கன்னி பொண்ணுங்க தான் கன்னியாஸ்திரி ஆக முடியும்னு கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு சிஸ்டர் ஆக பிடிக்கலனா நான் ட்ரை பண்ணவா? இதுதான், இந்த பார்வையால தான் என்னோட எல்லா கண்ட்ரோலும் போகுது. பார்க்க சுமாரா இருந்தாலும் என்ன ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற. ரட்சிக்கப்படுவதாக. நாங்கள் பிறரின் பாவம் மன்னிப்பதைப் போல எங்களது பாவத்தை மன்னித்தருளும். எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு அளிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்கிறோம் பிதாவே. அவன் கிட்ட பேசாத, சரியா? நான் என்னமோ அவன்கிட்ட பேசிட்டு இருக்க மாதிரி சொல்ற. உன்கிட்ட போய் சொன்னேன் பாரு. அந்த மாதிரி பசங்க கிட்டலாம் கையில கத்தி கம்பெல்லாம் இருக்கும். கம்பியை சூடாக்கி கண்ணுல குத்திருவாங்கன்னு ஃபாதர் சொல்லியிருக்காரு தெரியுமா? ஐயோ டேவிட், என்ன? அவன் எஸ்டேட்ல வேலை பார்க்குற ஒருத்தன். சரியான குடிகாரன். பேரு சரவணன். ஓ அப்படியா? சர்ச்சு விசுவாசியா இருந்தா ஃபாதர் கிட்ட சொல்லி அட்வைஸ் பண்ண சொல்லலாம். உங்க அப்பா ஏன் உன் கூட வர மாட்டேங்கிறாரு? தனியா போறதுக்கு உனக்கு பயம் இல்லைல்ல? பயம் இருக்கு. ஐயோ, பயப்படுவியா? பயமா இருந்தா நான் விட்டுறேன். ஆனா அவன்கிட்ட நான் கேட்பேன். என்னன்னு கேட்பேன்? சர்ச்சில் கன்னியாஸ்திரி ஆக போற பொண்ணுகிட்ட எதுக்கு பொறுக்கித்தனம் பண்றேன், அதுவும் கோவமா கேட்பேன். நிஜமா? நேத்து இங்கதான் இருந்தான். அப்படியா? ஆனா இப்ப காணுமே. போலாமா? சில நேரத்துல கொஞ்சம் தள்ளி நிப்பான். அதெல்லாம் இருக்க மாட்டான். இங்க இருந்தா இங்க மட்டும்தான் இருப்பான். காத்திருந்தா கேட்டிருப்பான்ல. அவனை ஆளைய காணோம். சரி வா போலாம். திரும்பிலாம் பார்க்காத, சீக்கிரம் வா. மலத்தேனு புழிஞ்சா 6 பாட்டில் கிடைக்கும். கடைக்கு போய் தேன் இருக்கான்னு கேட்டதை நான் பார்த்தேன்.
என்னடா பாக்குற? சர்ச்சில் இருக்கிற வேலைக்காரன் தானே நீ? வேலைக்காரன் ஒண்ணும் இல்ல. ஓ, நீ பேசலாம் செய்வியா? நான் உன்னை ஊமல்லாம் நினைச்சிட்டு இருந்தேன். இந்த அப்படி அதெல்லாம் அவளுக்கு வேண்டாம். அப்ப உனக்கு கொடுக்கவா? எனக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம். ஃபாதர் திட்டுவார். நீங்க பேசிட்டு இருங்க. வந்து வண்டியில ஏறா. உன்னையும் தான் அமீரு. அன்னைக்கு டவுசரோட ஒரு பொண்ணை கூட்டிட்டு போனவன் தானே இவன்? அவருதான். இவன் எப்ப பாரு அடிதடி பண்றான். என்ன தப்பு பண்ணா அடிக்க தான் செய்வாங்க. யாருன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு அரைகுறையா ட்ரெஸ்ஸோட இருந்த அந்த பொண்ணையே இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டானே. இது வேற படம் ஜேம்ஸ் அண்ணா. அப்படியா? உனக்கு சாப்பாடு வேணும்னா எழுந்து வா. இப்படி சண்டை படமா பார்த்துக்கிட்டு இருக்காத. அவங்கிட்ட இருந்து அந்த தேன் கூட வாங்கிட்டு போனா ஃபாதர் திட்டுவாரு. அதனால தான் நான் அதை வாங்கல. இல்லைன்னா ஒரு ஐடியா இருக்கு. ஜாஸ்மின் அம்மா கிட்ட சொல்லலாமா சரவணனை பத்தி? அவங்க உனக்கு யாரு? இல்ல வேண்டாம். இனிமே அப்படி நடந்தா நானே பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல. பெலிஸ்தீர்களுக்கு முன்னாடி ராட்சசனான கோலியாத்தை பார்த்து இஸ்ரேல் மக்கள் எல்லாரும் பயந்து போனாங்க. அவன் 6 அடி 1 ஜான் உயரம் உள்ளவனாவும் இருந்தான். யோகோவாவால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடு மேய்க்கிற தாவீது யுத்த பூமிக்கு போனான். தன்னோட ஆட்டை கடிச்சு வேட்டையாட வந்த சிங்கத்தையும் கரடியையும் பிடரிய பிடிச்சு அடிச்சு கொண்ட தாவீது ராட்சசனான கோலியாத்தை எதிர்க்க கிளம்பிட்டான். நம்பிக்கைங்கிறது மன உறுதியில இருந்து ஆரம்பிக்குது. எல்லா விஷயத்தையும் அந்த கர்த்தர் பார்த்துப்பாருன்னு அவரை முழுசா நம்பின தாவீது ஆடு மேய்க்கும் போது கர்த்தரோட சங்கீத புத்தகத்தை வாசிக்கிற தாவீது ராட்சசன் கம்பீரமான கோலியாத்தை எதிர்க்கிறதுக்காக அந்த யுத்த களத்துக்கு தனியாளா வந்து நின்னான். ஏகோவா நினைச்சா இந்த உலகத்துல எந்த சக்தியாலையும் உங்களை தடுக்க முடியாது. கவசங்களையும் கேடயங்களையும் போர்வாளையும் எடுத்துக்கிட்டு அந்த தாவீது போர்க்களத்துக்கு வந்தான். பழக்கம் இல்லைங்கிறதுனால அவனால சுமந்துக்கிட்டு நடக்கவே முடியல. அவன் எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அவனோட உண்டிக்கோலை எடுத்து ஆத்துக்குள்ள இருந்த 5 கூழாங்கல்ல தேர்ந்தெடுத்தான். கையில உண்டிக்கோலை வச்சுக்கிட்டு ராட்சசன் கோலியாத்துக்கிட்ட நெருங்கினான். ஏகோவாவால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆடு மேய்க்கிற தாவீது யுத்த பூமியில களம் இறங்கினான். ஏகோவாவோட சங்கீதங்களை படிக்கிற தாவீது கம்பீரமான ராட்சசன் கோலியாத்தை எதிர்க்க யுத்த களத்துக்கு தனியாளா வந்து நின்றான். ஏகோவா நினைச்சா இந்த உலகத்துல எந்த ஒரு சக்தியாலையும் உங்களை தடுக்க முடியாது. யுத்தம் அந்த ஆண்டவரோட.
அந்த ஆண்டவர் மேல முழு நம்பிக்கை வச்சு தாவீது தேர்ந்தெடுக்கப்பட்ட கூழாங்கல்ல உண்டிக்கோலை வச்சு தாவீது கோலியாத்தோட நெத்தியில எரிஞ்சான். பயப்படாத, நான் தான் அடித்தேன். சிஸ்டர் ஆகணுமா வேணாமான்னு இவளை கர்த்தர் பார்த்துக்குவார். ஒருவேளை கல்யாணம் பண்ணால் அதை நான் பண்ணிப்பேன். நான் உனக்கு விட்டு கொடுக்க மாட்டேன். இவளுக்கும் உன்னை பிடிக்காது. இதுக்கப்புறமும் தொல்லை கொடுத்தேன்னா நான் இந்த மாதிரி ஒளிஞ்சிருந்து இதே மாதிரி உன்னை அடிப்பேன். ஏசப்பா சொன்னால் உன்னை நான் கொன்னுடுவேன். பேசியாச்சு, வா. அப்புறம் ரொம்ப வலிக்குதா? என்னை மன்னிச்சிருங்க. என் காலில் கூட பெரிய முள்ளு குத்திருச்சு. ஆயிரத்தி 1948 பியர்லெஸ் கம்பெனி தான் இந்த தோட்டத்தையே உருவாக்குனாங்க. 68 தான் வேற நாட்டுக்காரங்க இந்த தோட்டத்தை வாங்கினாங்க. அப்பெல்லாம் இந்த தேயிலை தோட்டத்துக்கு வெளி மாநிலத்திலிருந்து யாரும் வரல. இங்க முழுக்க நம்ம ஊர் ஆளுங்க தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க எல்லாரும் சர்ச்சுக்கு போக பாவ மன்னிப்பு கேட்க 6-7 மைல கடந்து தான் வேற ஊருக்கு போகணும். வேலைக்கு போறவங்க ஆலயத்துக்கு போய் திரும்பி வரதுக்கு 1 நாள் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட பன்னீர்தாஸ் தோட்டத்துல வேலை பாக்குறவங்களுக்காகவே ஒரு சர்ச்சை கட்டணும்னு முடிவெடுத்தாரு. ஒரு சிலுவையை தான் முதல்ல இங்க வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பன்னீர்தாஸோட வாரிசுங்க ஒவ்வொரு செங்கலா அடுக்கி அடுக்கி சிலுவையா இருந்தது ஒரு சர்ச்சா மாறிடுச்சு. அந்த காலகட்டத்துல இந்த சர்ச்சுக்கு என்ன பேரு வச்சிருந்தாங்கன்னா ஐசோலேட் சர்ச். அப்படின்னா என்ன? சரியா என்ன அர்த்தம்னு எனக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது யாருக்கும் தேவையில்லாத சர்ச். எனக்கே இப்பதான் தெரியும். 1 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த வியாபாரத்துல தோட்டத்துல நஷ்டம் ஏற்பட்டதால பன்னீர்தாஸோட பசங்க ராம் பகதூர் தாக்கூருங்கிற ஒரு பெங்காலிக்கு தோட்டத்தை வித்துட்டாங்க. ஓ, பெங்காலிக்கு கர்த்தரை பத்தி என்ன தெரியும்? தோட்டத்துக்கு நடுவுல இருக்கிற இந்த சர்ச்சை
அவன் இடிச்சிருவான். நியாயமா நாமளும் இங்க இருந்து போயிடணும். ஏசப்பா இந்த மாதிரிலாம் நடக்காம பார்த்துப்பார்ல ஃபாதர். பூமியில கர்த்தர் இந்த விஷயத்துல எல்லாம் தலையிட மாட்டாருடா. ஒரு கைத்தொழிலாவது கத்து வச்சிருக்கலாம். டேவிட் வர ஃபாதர். பாத்து பாடா, அங்க இருந்தா ஏதோ என்னாச்சு ஃபாதர்? ஏதோ கடிச்ச மாதிரி இருக்குடா. ஐயோ ஐயோ, என்னாச்சு ஃபாதர்? நீ ஏன்டா இப்ப அழுது புலம்பிக்கிட்டு இருக்க? நீ உள்ள போய் அந்த டவலையும் மாலையும் எடுத்துட்டு வா. சீக்கிரமா போடா. கொஞ்சம் சீக்கிரமா வாடா. நல்லா இறுக்கி கட்டு. ஃபாதர், நம்ம சீக்கிரமா ஹாஸ்பிடல் போயிடலாம். நீ ஏன்டா அப்படி பயப்படுற? உன் மூக்குல இருந்து ரத்தம் வருதுடா. சீக்கிரமா ஹாஸ்பிடல் போலாம் ஃபாதர். வாங்க வாங்க. நீ என்ன எங்கடா தூக்கிட்டு போற? எங்கேயும் போக வேண்டாம். என்ன அந்த கர்த்தர் கூப்பிடுறாரா? டேவிட், கர்த்தரை வேண்டிக்க. இந்த ஃபாதர் உன்னோட ஏசப்பா கிட்ட போற நேரம் நெருங்கிடுச்சு. எடுத்துக்க. விஜயா ஃபாதர்.
நாளைக்குள்ள இங்கேருந்து காலி பண்ணி ஆகணும்னு அந்த பெங்காலி சொல்றாரு. ஃபாதர் சொன்ன மாதிரி எல்லாம் கைவிட்டு போயிடுச்சு. சர்ச்சு ரொம்ப பழசாயிடுச்சுன்னு அவன் சொல்றான். இந்த சர்ச்சு எப்போ வேணாலும் இடிஞ்சு விழுவலான்னு அவங்க சொல்றாங்க. யாரும் எந்த கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல. நமக்குன்னு எடுத்துக்க வேற எதுவுமே இல்லை. நம்மளும் வாழணும்ல. கொஞ்ச நாளாச்சு இந்த உலகத்துல உயிரோட இருக்கணும்ல. ராயன் எலக்ட்ரிக் கடையில் உனக்கு ஒரு வேலை வாங்கி தரேன்னு தாமஸ் சொல்லியிருக்காரு. சம்பளம் அதிகம் இல்லைனாலும் பட்னியாக கிடக்க மாட்டேன். நான் எங்கேயாவது ஒரு எஸ்டேட் வேலைக்கு போயிடுறேன். அங்கே வேலை செய்கிறவங்களுக்கு சமையல் வேலை செஞ்சு போடுற வேலைக்கு என்னை கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு. ஃபாதர் முறையாக வாங்கி கொடுத்த அந்த எலக்ட்ரிக் பில்லை எங்கேயே வச்சுட்டு போக சொல்லுங்க ஜேம்ஸ் அண்ணா. சர்ச்சை காலி பண்ணப்போ எல்லா பொருளையும் எடுத்துட்டு போனப்போ உன்னை யாரும் கூட்டிட்டு போலையா? இந்த ஆளு கைவிட்டுருவாருன்னு உன்கிட்ட 100 வாட்டிக்கு மேல சொல்லியிருக்கேன். என்னை என்னைக்கோ கைவிட்டுட்டாரு. நீ சர்ச்சில் வளர்ந்தவன், ஆனா நான் நரக வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வந்தவன். நீ இங்க இருக்கிற கல்லறைகள்ல தூங்குறதெல்லாம் விட என் வீடு நல்லாதான் இருக்கும். உனக்கு தோணுச்சுன்னா வா. காட்டு பண்ணைகள்லாம் இப்போ ரொம்ப உஷாரா இருக்குதுப்பா. சுட போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே டக்குன்னு எஸ்கேப் ஆயிடுது. இங்க எங்க காட்டு பண்ணி இருக்கு? என்ன சொன்னாலும் சரி, கட்ஸ் வேணும்னு. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கேம்பஸை செலக்ட் ஆகிட்டு எதுவும் வேணான்னு சொல்லிட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்றீங்கன்னா, சொந்தக்காரங்கெல்லாம் எதிர்த்து நிறைய சொத்து அழிச்சிட்டிங்கன்றது உண்மையா இருந்தாலும்
யூ பர்சீவ்ட் யுவர் ட்ரீம்ஸ். ஆனா எங்களை படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எங்களை அமெரிக்காவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. அப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை செலிப்ரேஷன் அப்போ மிமிக்ரி பண்ணும்போது தான் நம்ம ஊரை பத்தி எல்லாம் நமக்கு ஞாபகமே வருது. உண்மைதான் சுரேஷ் அண்ணா. இந்த ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பல்பு தயாரிக்கிறதுல உண்மையிலே எவ்வளோதான் நஷ்டம் ஆச்சு? இல்லை, அப்பா தந்தா 300 ஏக்கர் தவிர. நீங்க என்ன பெருமையா பேசுறீங்களா இல்ல கால வர்றீங்களா? என்னடா பேசுறீங்க? காசு போனாலும் யூ பர்சீவ்ட் யுவர் ட்ரீம்ஸ். கனவுகளுக்காக எவ்வளோ வேணா செலவு பண்ணலாம்னு சொல்லுவாங்கல்ல, அதை விடுங்க. இப்போ ஏதாவது புது பிளான் இருக்கா? டேய் இங்க பாரு, இப்போ நாம நின்றுகிட்டு இருக்கிற இந்த 20 ஏக்கரையும் இந்த ஏரியில் இருக்கிற மீனையும் வச்சுதான் நானும் என் பொண்டாட்டி பிள்ளையும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். பழைய பாட்டு கேள்விப்பட்டிருக்கியா? கனவுகளுக்கு நான் விலை கொடுத்து சொர்க்கத்தில் ஒரு அறை கட்டினேன். அந்த ரூமை இடிக்கிறதுக்காக நீங்க 2 பேரும் சேர்ந்து ஏதாவது பிளான் போடாதீங்கடா. சுரேஷனா, இங்க ஏதோ மிதந்து வருது. என்ன? நோவாவோட படகா? என்னடா சொல்ற? இங்க பாரு. என்னடா இது? ஆமா, கோயில்ல கூட தீவிரவாதிங்க இருக்கிற காலண்டா இது. வெடிச்சிருச்சுன்னா வீட்டுக்கு செய்தி சொல்லிடுங்கடா. ஆட வா வா வா, அப்படியே அப்படியே வா. மீன் கிடைக்கலனாலும் அமெரிக்க தூண்டில்ல ஏதோ ஒன்று புதுசாக கிடைச்சிருக்கு. நான் என்னமோ ஏதோன்னு நினைச்சேன். சின்ன பசங்க விளையாடுற பொம்மை மாதிரி இருக்கு. இந்த பொம்மைக்கு பின்னாடி வேற ஏதோ பெருசா இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்தா வேணும்னா கேளுங்க. இந்தாங்க சாப்பிடுங்க. உப்பம்மா, ஆ, உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கு. குறையும் குத்தமும் சொல்லாம சாப்பிட கத்துக்க. அப்ப உப்பெல்லாம் தானா கரெக்டா இருக்கும். தீபாக்கா சமைக்கிற சாப்பாட்டுக்கு ஒரு தனி சுவைதான். அப்படியா? தீபாக்கா சமையலெல்லாம் பத்தி என்கிட்ட பெருமையா பேசாத தம்பி. உன் மத்தியான சாப்பாடு ருசியும் குறையும், அளவும் குறையும். ஐயோ, சும்மாதாம சொன்னேன். கடைசியில என் கணக்குல எதுவும் கை வச்சிடாதீங்க. என்ன சுரேஷ் சார் சீக்கிரம் வந்துட்டாரு. உப்பமா, எனக்கும் ஏதாவது கொஞ்சம் மிச்சம் வைங்க, வயிறு பசிக்குது. ஏய் என் கூட வாடா, ஒரு பொருள் எடுத்து வைக்கணும். இதோ வரனே. ஏய் பின்னாடி ஒரு பொருள் இருக்கு, அதை எடுத்துட்டு வா. ஜான்சி, அந்த பைப்பை ஆஃப் பண்ணிடு. அட கடவுளே, இதோ மறுபடியும் எடுத்துட்டு வந்துட்டாரு. ஊர்ல இருக்க பழைய சாமான்லாம் நம்ம வீட்ல எடுத்துட்டு வந்து வைக்கிறீங்க. இதோ பாருங்க, வேணாம். இத நோண்டி தூக்கத்தை கெடுக்க என்னால முடியாது. ஏரியில மிதந்து வந்ததுடி. ஒளிமயமான எதிர்காலத்தோட வாசனை வீசுதுல்ல. நல்லா விஸ்கியோட வாசம் தான் வீசுது. இத வச்சு பெரிய பிசினஸ் ஆரம்பிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா அதெல்லாம் நடக்கவே நடக்காது. எடுத்ததுமே உன் கருணாக்க வச்சு இப்படிலாம் பேசாத. தீபா, கூட யாருன்னா இருக்காங்களா? அரிசிய கழுவணும். இருக்கு, 2 புட்டு சட்டி இருக்கு. ஓ, நல்ல வேலை, புட்டு செய்ய எதுவும் இல்ல. இங்க பாரு, 6-7 வயசு ஆயிடுச்சுன்னா பசங்களை தனியா தூங்க வைக்கணும்னு சொல்லுவாங்க. நம்ம பொண்ணு தனியா படுத்துக்குவா. சில கதையெல்லாம் கேட்கும் போதுதான் தெரியுது, அமெரிக்கால 3-4 வயசு ஆயிடுச்சுனாலே பசங்களுக்கு தனி பெட்ரூமா. 3-4 வயசுலயே பசங்களை தனியா படுக்க வச்சா
பாரு, கொஞ்சம் இங்க வந்து பாரு. இதுக்குள்ள ஒரு ஆப்பிள் இருக்கு. ஐசக் நியூட்டனுக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஆப்பிள். நல்லா இருந்தா எடுத்து ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா? உன் அண்ணனுங்களுக்கெல்லாம் ஏன் கல்யாணம் ஆகலன்னு இப்பதான் தெரியுது. ஒன்னெல்லாம் அடியே, ஐயோ, ஏய், இங்க வந்து பாரு. என்னங்க சும்மா? அந்த பல்பு எரியுது பாரு. என்னடா நீ காலங்காத்தால காவக்கார மாதிரி உட்காந்துருக்க? என்னாச்சு? சூரியனுக்கு முன்னாடி எந்திரிக்கணும்னு ஃபாதர் சொல்லியிருக்காரு. எதுக்கு? காலையிலே எந்திரிச்சு இறை தேடுற பறவைக்கு தான் சாப்பாடு கிடைக்குமா? அப்ப காலையிலே சாகுற இறங்கெல்லாம் அப்படின்னா இந்த இறையும் காலையிலேயே எழுந்திருக்கிறதுனால தானே உணவா போகுது. ஏன் இறைங்களுக்கு மட்டும் கடவுள் கிடையாதோ? சில நேரத்தில் ஏசப்பா மேலே எனக்கும் கோபம் வந்திருக்கு. இவ்வளோ சீக்கிரமா எதுக்காக என் ஃபாதர் எடுத்துக்கிட்டாரு? அது சரி, உன் ஏசப்பா தான் மேல இருந்து கரெக்டா அந்த பாம்பை கடிக்க விட்டாராக்கும். பாம்புக்கு கடிக்கணும்னு தோணுச்சு, கடிச்சுது, அவ்வளவுதான். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சொன்னா என்ன? இனி என்ன பண்ண முடியும்? கொடூரமா கொன்னுட்டாரு. என் கையை விட்டுட்டு அவங்களோட அப்பா கிட்ட ஓடுனாங்க. என்னோட பிள்ளைங்க லாரியோட 6 டயரும் என் பசங்க மேல ஏறி இறங்குச்சு. மாதாவுக்கு 8வது நோன்பு முடிச்சு சர்ச்சில் இருந்து திரும்பி வந்துட்டு இருந்தோம். என்னோட பிள்ளைங்க கைய கூப்பி கடவுள் முன்னாடி நின்னுட்டு இருந்த காட்சி என் கண்ணு முன்னாடியே இருக்கு. ரெட்டை குழந்தைங்க என்ன மாதிரிலாம் இல்ல, நல்ல தக்காளி நிறம். அவங்க அப்பா மாதிரியே. இந்த கடவுளை மட்டும் நேர்ல பார்க்க முடிஞ்சா, அப்படி ஒருத்தர் இருந்தா கேட்கணும்னு இருக்கேன். லாரி டயர் ஏறி இறங்குறப்போ என் பசங்க துடி துடிச்சு அழற சத்தம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததானு? நம்ம அவர்கிட்ட கேட்கலாம். ஒரு நாள் நான் கண்டிப்பா உங்களை ஏசப்பா கிட்ட கூட்டிட்டு போறேன். அழாதீங்கம்மா, அழாதீங்க. நம்ம கேட்போம். ஆஹா, நீங்க இப்படி தூங்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல. நைட்டு பல்பை எரிய வச்சதுக்கு நீங்க என்னமா பில்டப் பண்ணீங்க? இங்க கொஞ்சம் வாடி. ஒரு பல்பு இல்ல, 1000 பல்பு வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில வரப்போகுதுடி. அது சரி, இப்படி எத்தனை வாட்டி கேட்டிருக்கேன். ஏய், இதை வச்சு ஒரு பல்புக்கு வெளிச்சம் கொடுக்க முடியும்னா அப்போ ஒரு வீட்டுக்கு வெளிச்சம் கொடுக்க, ஏன் ஒரு ஊருக்கே வெளிச்சம் கொடுக்க இதுல பவரை வர வைக்க முடியும். ஆனா நேத்து ராத்திரி நான் இதெல்லாத்தையும் கழட்டி பார்த்தேன். இதோட மெக்கானிசம் தெரிஞ்சுக்கணும்ல. ஆனா அதே மாதிரி திரும்ப மாட்ட முடியல.
தெரிய மாட்டேங்குது. அட கடவுளே, இத பிரிக்காம வச்சிருந்தா என் குழந்தைக்கு விளையாடவாது கொடுத்திருப்பேன். எல்லாத்தையும் பிரிச்சு வச்சிட்டீங்கன்னா வாங்க, புட்டும் கடலையும் எடுத்து வச்சிருக்கேன். புட்டும் கடலையுமா? தினமும் புட்டு தானா? இதுலயும் புட்டு சட்டி. ஓ, ம், ம். எஸ்ஆர்பி மெட்டல்ஸ் செம்மேடு. செம்மேடுல யாரு? ஜேம்சன்னா? ஆ, ஜேம்சன் நீங்க தானே? நான் தான். இந்த டேவிடுங்கிறது யாரு? சர்ச்சில் எலக்ட்ரிக் வேலையெல்லாம் பார்த்தவரு. அவன் இப்ப பூட்டி கிடக்கிற தேயிலை கம்பெனில ஏதோ ஒரு வேலையா போயிருக்கான். என்ன சார், அவனுக்கு ஏதாவது வேலை கொடுக்க போறீங்களா? ஒரு சின்ன வேலை இருக்கு. சரி, அங்க எப்படி நான் போகணும்? அது இந்த தோட்டத்துக்கு மேல ஏறி இறங்குற இடத்துல. ஆமா, அங்க இருப்பான்ல? இருப்பான். வணக்கம். ஏசப்பா, அவனுக்கு ஒரு நல்ல வேலையா பார்த்து கொடுப்பா. ஏசுங்க. டேவிடு? ஆ. டேவிட் இல்லையா? நான் தான். நீங்க? என் பேரு சுரேஷ். சுரேஷ் குமார். இங்க பக்கத்து ஊர்ல இருந்து தான் வரேன். நான் ஜெரால்டு ஃபாதரோட பழைய ஃப்ரெண்டு. ஃபாதர் இறந்த விஷயம் கொஞ்சம் லேட்டாக தான் தெரிஞ்சது. ஃபாதர் எப்பவுமே உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டே இருப்பார். எங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இது ஒரு தேயிலை கம்பெனியா இருந்துச்சு. 10-12 வருஷமா பூட்டியே கிடக்கு. அதான் இந்த மிஷினை சரி பண்ண முடியுமான்னு பார்த்துட்டு இருக்கேன். சரியாயிடுச்சுன்னா பக்கத்துல இருக்க தேயிலை கம்பெனியில இந்த மிஷினை எடுத்துக்கிறேன்னு அந்த மேனேஜர் சொல்லியிருக்காரு. அதான் இத நானும் ஆரம்பத்தில் இந்த மாதிரி வேலை தான் பார்க்க ஆரம்பிச்சேன். முன்னாடி ஒரு கம்பெனி வச்சிருந்தேன், ஜெனரேட்டர் கம்பெனி. லாஸ் ஆயிடுச்சு, ரொம்ப பெரிய லாஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் நான் அதை ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கு என் கூட கொஞ்சம் சப்போர்ட் பண்ண ஆளுங்க வேணும். அவங்களுக்கு அதை பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஃபாதர் உன்னோட கண்டுபிடிப்பு பத்திலாம் நிறைய சொல்லியிருக்காரு. அதான் நீ எனக்கு சப்போர்ட்டா என் கூட இருப்பியான்னு கேட்கலான்னு தான். ஃபாதர் அவர் இறந்ததை பத்தி எனக்கு தெரியாததுனால அன்னைக்கு வர முடியல. என் கூட வருவியா? வரேன் சார். ஆனா நான் இங்க ஜேம்ஸ் அண்ணாக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்கணும். கேளு. இல்லைன்னா என் கூட வா, நாம எப்பயா போய் கேட்கலாம். அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வருவியா? இல்ல, வரேன். இங்க தான் இனிமே நம்ம இருக்க போறோம். இறங்கி வா. கானான் தேசம் தான் இந்த வீட்டுக்கு பேர் வச்சிருக்கேன். பேருக்கு ஏத்த மாதிரி தேனும் பாலும் கொஞ்சம் இருக்கு. இவ தான் எனக்கு எல்லாமே. என்னோட மனைவி. எல்லாரும் தேவின்னு கூப்பிடுவாங்க. உனக்கு என்ன தோணுதோ அப்படியே கூப்பிட்டுக்கோ. அவங்க குப்பம்மா 1860ல வண்டி ஏறினவங்க தான். இன்னும் சேர வேண்டிய இடத்துல சேரல. ஆமா, இதுதான் நம்ம டேவிட். இப்ப இது அவங்களுக்கு புது பழக்கம். யார பார்த்தாலும் சல்யூட் அடிப்பாங்க. இன்னும் ஒரு ஆள் இருக்கு, என் பொண்ணு ட்விங்கிள். இங்கல்ல ஸ்கூலுக்கு போயிருக்கா. பயங்கரமான ஆளு. ஐயோ, நீ இன்னும் போலியா? டுடே சாட்டர்டே. ஓ, சாட்டர்டே வன்னைக்கு. அப்பா மறந்துட்டேன்டா செல்லம். ஏ ராஜேந்திரா. ஓ, இவரு டேவிட். டேவிடுக்கு வீடு எங்கன்னு கொஞ்சம் போய் காட்டு. எல்லாத்தையும் செட் பண்ணி கொடு. சரி வாங்கண்ணே. டேவிட், இவரு கூட போப்பா. டேவிடுக்கு என்ன வேணுமோ வாங்கி கொடு. வாடி.
இரு உனக்கு பொட்டு வச்சு விடுறேன், பூ கூட வைக்கிறேன். உனக்கு பசிக்குதாடா? இரு இப்ப சாப்பாடு ஊட்டுறேன். பாப்பா அது நடக்குமா? இல்ல, நான் தான் நடப்பேன், இவன் நடக்க மாட்டான். நான் நடக்க வச்சு கொடுக்கட்டா? சரி. என்ன வழி இங்கிருந்த நீதான் இதயத்திலே. என்னடி வர வர நீங்க தத்தெடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? அவன் யாரு தெரியுமா? சுத்துனா பல்ப் எரியிற மிஷினை கண்டுபிடிச்சவன் அவன்தான். தாவீது ராஜா. அது சரி, ஏதாவது எழுதி கொடுக்க போறீங்கன்னா முன்னாடியே என்கிட்டயே சொல்லிடுங்க. குழந்தைங்களையும் பொண்ணுங்களையும் சேர்த்துக்கிற மடம் இருக்குன்னு மாமா என்கிட்ட சொன்னாரு. போய் சேர்ந்துக்க, எனக்கு என்ன பிரச்சனை? ஆனா நைட்டுல விஸ்கி வாசனையோட தூங்குறதுக்கு என்ன பண்ணுவேன்? ஓ, நீங்க இல்லாத நாளெல்லாம் எனக்கு சிவராத்திரின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நான் நல்லா தூங்குவேன். இது வரைக்கும் நீ அப்படி தூங்குனதே கிடையாது. ஏடி, நம்ம குழந்தை வந்ததுக்கு அப்புறமும் நீ ராத்திரியில என் கையை பிடிக்கிறது என்னைக்காவது விட்டுருக்கியா? புத்திசாலின்னு நினைப்புல இருக்கீங்களோ? உங்களை நீங்களே ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருக்கீங்க. அந்த பையன் நல்லா சாப்பிடுவானா? ஆமா. அரிசிய கழுவி போடணும், அதான். அவன் நல்லா சாப்பிடுவான். தீபா, புது அரிசி மூட்டை எடுக்கிறேன், கணக்கு எழுதும் போது அதையும் எழுதிக்க. சொல்லலன்னு சொல்லக்கூடாது. அடிப்பாவி, அரிசி மூட்டைக்கும் கூட கணக்கு எழுதுறியா? உன் அப்பம் புத்தி உனக்கு அப்படியே இருக்கு. தரன் சாருக்கு அந்த மிஷினை ரன் பண்ணி காட்டினியா? இல்ல சார், அதுக்குள்ள மூக்குல ரத்தம் வந்துருச்சு. சரி, அது எங்க? அதை நான் பார்க்கணுமே. ஓ, அது போயிடுச்சு சார். எங்க போச்சு? அது ஜேம்ஸ் அண்ணன் காயிலாங்கடையில போட்டுட்டாரு. நீ எதெல்லாம் வச்சு அதை செஞ்ச? நீங்க கலாய்க்க மாட்டீங்கன்னா சொல்றேன். கிண்டெல்லாம் பண்ண சொல்லு. அது இந்த புட்டு சட்டி, அப்புறம் டைனமோ, பல்பு, அப்புறம் கிச்சன்ல இருக்க ஊதாங்கோல், அதுக்கப்புறம் அந்த சைக்கிள்ல மிதிக்கிறது. அது தெளிவா எப்படி சொல்றதுன்னு தெரியல சார். அத நீங்க பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும் சார். நம்ம அதை மறுபடியும் இங்க ரெடி பண்ணலாமா? அதே மாதிரி அதை விட பெருசா? அதுக்கு பெரிய புட்டு சட்டி வேணுமே. என்ன நீ கேட்கறத விட பெரிய புட்டு சட்டியா நான் கொடுக்குறேன், அதை விடு. ட்ரை பண்ணி பார்க்கலாமா? நீங்க வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருக்கீங்க, பெரிய பெரிய புட்டு சட்டி பார்த்துருப்பீங்கல்ல. நாம அதை மறுபடியும் பண்ணலாமா? பண்ணலாமே சார். பண்ணலாம், அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஆனா பெரிய புட்டு சட்டி வேணும். வந்துட்டியா? குழந்தைக்கு அந்த பொம்மைய நடக்க வச்சு காட்டுறேன்னு சொல்லியிருந்தியா? உன்னை காணோன்னு ரொம்ப கோபமா உள்ள உட்காந்துருக்கா. இதுக்கப்புறம் இது நடக்கும். அதுக்கு தேவையானதெல்லாம் உள்ள வச்சிருக்கேன். எங்க? காட்டு காட்டு. நான் கொடுத்துட்டு வரேன்.
குப்பம்மா, சரவணனை கோலியா தாக்கிட்டாரு சுரேஷ் சாரு. கோடியாத்தா யார் அது? எல்லை காக்கும் மலையொன்னு தாண்டி தாண்டி தகதகதா தாண்டி தகதகதா எல்லை காக்கும் மலையொன்னு தாண்டி தாண்டி தகதகதா தாண்டி தகதகதா அங்கே கிழக்கேதான் செந்தாமரை இலைகளும் உதிர்ந்திடும் தரையில தேங்கி நிற்கும் பேரூற்றாய் இங்கு உருகி வழிய தகதகதா உருகி வழிய தகதகதா அங்கே கிழக்கேதான் செந்தாமரை இலைகளும் உதிர்ந்திடும் தரையில தேங்கி நிற்கும் பேரூற்றாய் இங்கு உருகி வழிய தகதகதா உருகி வழிய தகதகதா கல்லுகள் தட்டி காடுகள் கடந்திட்டு நூரை கொண்டு மரம் முட்டி கனவுக்கு வழிவிட்டு பூமி மண்ணின் மேலே கலங்கி கொண்டொழுகி நீ பாய தகதகதா 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 கல்லுகள் தட்டி காடுகள் கடந்திட்டு நூரை கொண்டு மரம் முட்டி கனவுக்கு வழிவிட்டு பூமி மண்ணின் மேலே கலங்கி கொண்டொழுகி நீ பாய தகதகதா தகதகதா எல்லை காக்கும் மலை ஒண்ணு தாண்டி தாண்டி தகதகதா தாண்டி தகதகதா காட்டருவி பெண்ணே உன் வழி என்ன காட்டுக்குள்ளே போகும்போது பெற்றது என்னடிய பெற்றது என்னடிய கல்லின் பாறை இடுக்கிலும் அடவெயில் காய்ந்தும் கரையாத நீர் எங்கும் ஓயாத பனியிலும் நிற்காமல் பாய்ந்தோடும் கரைகள் தானே தகதகதா 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 இறுதியில் நீ சேருகிறாய் திரைக்கடலை நோக்கி கருவுற்ற இடம் சேர்ந்து சொப்பனமாய் மாற சொப்பனமாய் மாற எல்லை காக்கும் மலையொன்னு தாண்டி தாண்டி தகதகதா தாண்டி தகதகதா அங்கே கிழக்கேதான் செந்தாமரை இலைகளும் உதிர்ந்திடும் தரையில தேங்கி நிற்கும் பேரூற்றாய் இங்கு உருகி வழிய தகதகதா 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 ட்விங்கிள் எலக்ட்ரோ மிஷன் அப்படி பேர் வச்சிருந்திருக்கலாம். என் அப்பாவோட வண்டிக்கெல்லாம் என் பேரை தான் என் அப்பா வச்சிருந்தாரு. உங்க அப்பா வேற என்னென்ன கிறுக்கு வேலை பார்த்துருக்காருன்னு எனக்கு என்ன தெரியும். இந்த உலகத்தையே மாத்த போற ஒரு மிஷினுக்கு பேரு ட்விங்கிள் எலக்ட்ரிக் மிஷினா? அந்த மிஷினுக்கு ஏன் பொண்ணு பேரையா வைக்கிறது? அடியே, என்னோட இடது கையே கொஞ்ச நாளாவே வலிச்சுக்கிட்டே இருக்குடி. ஹார்ட் அட்டாக் வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். என்னங்க என்னடி? இதுக்குள்ள இருந்த நகைலாம் எங்க? அடகு வச்சிருக்கேன். என்னது அடகு வச்சிருக்கேன்? அது இருந்த காசுல பாதி வேலை தான் முடிக்க முடிஞ்சது. மிச்ச காசுக்கு அடகு வச்சுட்டேன். இதை சேர்த்து காசு வேணும்ல. நீங்க என்ன விளையாடிக்கிட்டு இருக்கீங்களா? பட்ட அவமானமும் வாங்கின கடனும் பத்தாதா? அந்த அவமானத்தையும் கடனையும் சரி பண்ணதான் நான் இப்படி எல்லாம் போராடிக்கிட்டு இருக்கேன்.
இது ஒர்க் அவுட் ஆச்சுன்னு வையேன், உன் அப்பா முன்னாடியும் என் அப்பா முன்னாடியும் பணத்தை தூக்கி எறியலாம். இழந்தது, செலவு பண்ணது, தானம் பண்ணது எல்லாத்துக்கும் கணக்கு எழுதி மொத்தமா கொடுத்துடலாம். நான் 40 நிமிஷம். இதுல என்ன ஸ்பெஷல்னா, நம்ம இது எப்படி வேலை செய்யுதுன்னு நான் காட்டுறேன், எல்லாரும் புரிஞ்சுக்கணும். சரி சரி. டேவிடு, நீ அதுல போய் ஏறு. நமக்கு இங்க நிறைய லைட்ஸ் இருக்கு. இந்த ரூமில் இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸையும் வேலை செய்ய வைக்கணும்னா நமக்கு நிறைய கரண்ட் தேவைப்படும். நாம எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு என்னோட எலக்ட்ரோ மேஜிக்ஸ்ல இருந்து ஒரு லைனை எடுத்து நம்மளோட மெயின் ஸ்விட்சில் கொடுக்கணும். அப்புறம் காலையில எந்திரிச்சு நடக்கிறது, ஓடுறதுன்னு இப்படி எதுவும் பண்ணாம கொஞ்ச நேரம் நாம இதை மிதிச்சா போதும். நமக்கு நம்ம உடம்புல இருக்கிற சுகரு, ப்ரெஷரு குறையவும் செய்யும். நம்ம வீட்டுக்கு எவ்வளவு கரண்ட் தேவையோ அது கிடைக்கவும் செய்யும். பிரான்சி, இதுல இருந்து ஒரு லைன் எடுத்துட்டு போயிட்டு அந்த மெயின் சுவிட்சில் கொடுப்போம். லைட் எல்லாம் ஆஃப் பண்ணு பிரான்சி. சரி, ஆஃப் பண்ணு. நாம கொஞ்ச நேரம் இதுல ஏறி மிதிச்சா போதும். ஏதோ இப்ப வந்துடும். டேவிட் இதுல ஏறி மிதிக்க ஆரம்பிச்சிட்டாரு. பாத்தீங்களா? இந்த கண்டுபிடிப்பு வெற்றி பெற்ற நேரத்தில் இதை சொல்லணும்னு விரும்புறேன். இந்த எந்திரத்தை உருவாக்க நிறைய பேர் என் கூட இருந்தாங்க. அவங்களோட திறமைகளும் இதுக்கு பின்னாடி இருக்கு. என் கூட வேலை செஞ்ச எல்லாரையுமே நான் இந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புறேன். அதுல இப்போ பிரான்சி, ராஜேந்திரன், அப்புறம் இந்த டேவிடுன்னு என் கூட வேலை பார்த்த நிறைய பேர் இப்போ எனக்கு ஞாபகத்துக்கு வருது. என்னோட ஐடியா மட்டும்தான் இதுல இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் உருவாக்குனது அவங்க எல்லாரும் தான். அது என்ன சொல்றது, இதுக்கான பவரை அவங்களாம் தான் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாரையும் இந்த நேரத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம். எப்பேற்பட்ட கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சாலும் கவர்மெண்ட் உதவி இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அரசாங்கம்னா என்னன்னு தெரியும்ல. இவ்வளவு பண்ணிருக்கீங்க, நான் எதுவும் செய்யாம இருப்பேனா? இவனுக்குள்ள ஏதோ ஒரு திருடன் இருக்கான் சிவாண்ணா. ஏதாவது பண்ணணுமே. பண்ணலாம், அதுதானே நம்மளோட வேலையே. இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட 300 கோடிக்கு டிஸ்ட்ரிபியூஷன் அமௌண்ட். இப்போ இந்த சுரேஷ் எலக்ட்ரோ மேஜிக்ஸ் மிஷினை எக்ஸ்போர்ட் பண்றான். வாஷிங்டன்ல யூஸ் பண்ற வெள்ளை பேப்பர், டாலர்ஸ் இந்த சுரேஷோட அக்கௌண்ட்ல அப்படியே மலை மாதிரி வந்து குவிய போகுது. அப்புறம் நானும் என் ஒய்ஃபும் ட்ராஃபி எடுத்துட்டு அப்படியே உலகம் முழுக்க சுற்றி பார்ப்போம். செக் எழுதி கொடுக்க போனேன் நான். சரி, அப்போ நம்ம கிளப்ல பார்க்கலாம். வா, உக்காரு. இது உங்க அப்பா கொடுத்த 50 ஏக்கருக்கான செக்கு. போய் தூக்கி ஏறி ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கேன். இது என் அப்பா உலகநாதன், அம்மா ராசாத்தி, அவங்க கணக்கு நோட்டுக்கான செக்கு. இது என் பொண்ணு கொண்டு போய் கொடுப்பா அவ தாத்தா கிட்ட. இது உன்னோட கோல்டு லாக்கரோட சாவி. இனி எனக்கு வேண்டாம். கணக்கு முடிஞ்சுதா? எல்லாம் முடிஞ்சது. மத்ததெல்லாம் என் பொண்ணுக்கு, அவளுக்கு மட்டும்தான். 300 கோடியில 100 கோடி போனாலும் 50 கோடியை செலவு பண்ணாலும் அவ தலைமுறையே வாழ்றதுக்கான காசு மிச்சம் இருக்கும். டேவிட கார்ல விட போறீங்களா இல்ல பஸ்ல அனுப்ப போறீங்களா? பஸ்ஸுன்னா டிக்கெட்டுக்கான காசை நான் கொடுத்துடுறேன். அவன் சாப்பிட்டு அவனோட ரூம்ல தான் படுத்துக்கிட்டு இருக்கான். ஏண்டி, அவனுக்கு கொடுக்க வேண்டியத நான் கொடுப்பேன்டி. என்னங்க, நேத்து வரைக்கும் என் கூட இருந்த என்னோட புருஷன் சுரேஷ நான் முழுசா நம்பினேன். சொந்த அப்பாவை விட்டுட்டு வீட்டை விட்டு வந்தப்போ எல்லா பிசினஸும் லாஸ் ஆகி எங்க அப்பா முன்னாடி தலை குனிஞ்சு நீங்க நிக்கும் போது, கோடி கணக்குல கடன் வச்சு நீங்க இந்த எஸ்டேட்ல தனியா வாழும் போதெல்லாம் என் புருஷன் ஒரு ஆம்பளைன்னு என் மனசுல எத்தனையோ வாட்டி நான் நினைச்சிருக்கேன். ஆனா அந்த அப்பாவி பையனை நேத்து குப்பை மாதிரி உதறிட்டு நீங்க தான் கண்டுபிடிச்சுன்னு சொன்னப்போ நீங்க என் பழைய சுரேஷ் இல்ல. அது வந்து அவன் ஸ்டேஜ்ல ஏறினா மூக்குல ரத்தம் வரும். எவ்வளவு பெரிய விஷயம் நடக்கும்போது அப்படி ஆச்சுன்னா எல்லாரும் முன்னாடியும் அவனை ஏமாத்திட்டீங்கல்ல. ஆமாண்டி, வேணும்னே தான் அப்படி பண்ண. இதுல உனக்கு என்ன பிரச்சனை? எல்லாரும் அசிங்கப்படுத்தும் போதும் உன்னை நான் கௌரவமா தானே வச்சிருந்தேன், இல்லையா? சொல்லு. ஸ்கூல்ல இருந்து கூட ஃபெயில் ஆயிதாண்டி நான் வந்தேன்.
என்னைக்காவது நான் ஜெயிக்கணும் இல்ல? என் அப்பா முன்னாடி, உன் அப்பா முன்னாடி ஜெயிக்கணுங்கிற ஒரே ஒரு பிடிவாதத்தோட தான் நான் வாழ்ந்தேன். கண்ணாடியில பாக்குற என் முகத்தையாவது நான் ஜெயிக்கணும். ஒரு வாட்டியாச்சும் வாழ்க்கையில முறையா ஒருத்தர் என்ன தோள்ல தட்டி பாராட்டுறாரு. அதை இன்னொருத்தருக்கு பங்கு போட எனக்கு மனசு இல்ல. இதுக்கப்புறம் உன் புருஷன் சுரேஷ் செத்துட்டான்னா வேற ஆளை பார்த்துக்க. நல்ல ஆம்பளை கூடைய வாழ்ந்துக்க. அவன் சொன்னதுலயும் என்ன தப்பு இருக்குன்னு நீ நினைக்கிறம்மா? நான் அதிகம் பேச போறதில்ல. கடுமையான முயற்சிக்கு பின்னாடி கடின உழைப்புக்கு அப்புறம் கண்டுபிடிச்ச புது கண்டுபிடிப்பு, அற்புதமான இயந்திரத்தை ஊருக்காகவும் ஊர் மக்கள் நன்மைக்காகவும் கொடுத்த நம்ம சுரேஷ 2 வார்த்தை பேச இங்கு வரவேற்கிறேன். என்னுடைய அன்பான மக்களே, இதுல சந்தோஷமான விஷயம் என்னன்னா, சின்ன வயசுல அப்பாவோட காஃபி தோட்டம் தேயிலை தோட்டத்துல அப்படியே சும்மா சுத்திட்டு இருப்பேன். அப்ப நல்ல வெயில்ல தொழிலாளிகளோட வீட்டுக்கு போகும்போது வேர்வையிலேயே குளிப்பேன். அங்க ஃபேன் இல்லை, லைட் இல்லை, அதுக்கான வசதிகளும் இல்லை, காசு இல்லை. ஆனா அன்னைக்கு நான் என்ன நினைச்சேன்னு தெரியல, இவங்க படுற கஷ்டத்தை நான் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சின்ன வயசுல நான் என் வீட்டுக்கு திரும்பி போய் நான் ஃபேன் போடாமலாம் தூங்கி பார்த்துருக்கேன். அப்புறம் படிக்கும்போது நான் என்னோட காலேஜில் இதை பற்றி மட்டும்தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். என்னோட ஊர் இந்த செம்மேடு வட்டாரத்தில் இருக்கிற ஊர் மக்களுக்கு கரண்ட் இல்லாமல், எலக்ட்ரிசிட்டி லைன் இல்லாமல் எப்படியாச்சும் இந்த மாதிரி கரண்ட்டை கொடுக்கணும்னு எனக்கு ஆசை இருந்துச்சு. கடவுளோட ஆசீர்வாதத்தில் என்னால் அதை செய்ய முடிஞ்சது. அந்த சந்தோஷத்தில் நான் வந்து ஏங்க யார் அவங்க? டேவிடையும் கூப்பிட்டு மாலை போட்டு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. அவங்க என்ன சொல்ல வராங்கன்னு புரியல. அதை இந்த ஆள் ஒன்னும் கண்டுபிடிக்கல, அவன் தான் கண்டுபிடிச்சான். அதான் டேவிட். அதாம்மா ஏதோ குடிச்சிட்டு வளர்றாங்க. யாராச்சும் அவங்கள கூட்டு போறீங்களா? வேலை கொடுக்குறேன்னு சொல்லிதான் இந்த ஆள் அவனை கூட்டிட்டு போனான். அவனுக்கும் இப்போ கௌரவம் செய்யணும். சார் இது என்ன சார் பேசுறாங்க அவங்க? அவங்க பக்கத்தூர் ஆளுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் குழப்புறாங்க. வா. அது அவனோட கண்டுபிடிப்பு தான் சார். கரண்ட்டை உருவாக்குற மிஷின் நாம சுரேஷ் கண்டுபிடிச்சா. நாம பொண்ணாட போத்துறது, மரியாதை செய்யறது திருட்டு பசங்க. அப்ப சுரேஷ் எல்லாரும் ஏமாத்துறாருன்னு சொல்ல வரீங்களா? அவன்லாம் ஒரு ஆளே இல்லை. அவனோட அப்பன் உலகப்பன் தான் பெரிய ஆளு. கிட்டத்தட்ட 3000 ஏக்கர்ல தேயிலை காப்பின்னு எஸ்டேட் வச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சவர். அவனோட ஒரே பையன் சுரேஷ் எல்லா சொத்தையும் விற்று வீணாக்கிட்டான். அந்த சர்ச்சில் தான் டேவிடு நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சான். ஃபாதர் குளிக்கிறதுக்கு சுடு தண்ணி வைக்கிற மிஷினு, கரண்ட்டே இல்லாமல் சுற்றுற ஃபேனு, வயரே இல்லாமல் ஓடுற டிவி. மனசாட்சின்னு ஒன்று இருந்தா அந்த பையனை காப்பாத்துங்க சார். இல்லைன்னா இந்த சுரேஷ் அவனை கொன்று குழி தோண்டி புதைச்சிட்டு ஊரை விட்டு ஓடி போயிட்டான்னு சொல்லிடுவான். மீடியா இதுல தான் மாட்டுவோமான்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த டேவிடை வச்சு நம்மளை கால வரணும்னு பார்த்தா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த 300 கோடி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்குமான்னு பெரிய சந்தேகம் தான். நம்ம கண்டிப்பா ஃபைட் பண்ணுவோன்னு நாளைக்கு நம்மளோட வக்கீலை பார்த்து இதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிக்கும். ஆனவங்களெல்லாம் நம்ம வக்கீலே பார்த்துப்பாரு. அதை விடன
சரி, நான் அமெரிக்காவுக்கு போறேன். செய்ய வேண்டிய மிச்ச வேலையை நான் அங்க போய் பார்த்துக்கிறேன். நீ என் கூட இருடா போதும். எதுக்கு 2 பேரும் வாயை பொளந்துக்கிட்டு இருக்கீங்க? 300 கோடியில 4ல் ஒரு பங்கு. அதுவாச்சும் உனக்கு வேணாமா? அப்படின்னா எவ்வளவு வரும்? 75 கோடி. உங்க 2 பேருக்கும் கல்யாணம், நல்ல வீடு, டிராவல் பண்ண காரு, ஒரு சின்ன ஃபேக்டரி. அப்படி ஒரு புது வாழ்க்கை உனக்கு வேண்டாமா? இந்த காசு யார் கொடுப்பா? சுரேஷ் தருவாரு. ஐயோ. ஆனா நீ அதுக்கு என் கூட நிக்கணும். நான் சொல்ற மாதிரி தான் கேட்கணும். ஓகேனா அடுத்த வாரமே பிரஸ் மீட். எலக்ட்ரோ மேஜிக்கோட முழு ரகசியத்தையும் உலகத்துக்கே தெரிய வைக்கலாம். அப்புறம் இன்டர்லெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல சின்ன சின்ன ப்ரொசீஜர் இருக்கு. டோன்ட் வரி, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன சொல்ற? இல்ல, இருந்தாலும் சுரேஷ் சார்கிட்ட கேட்கணும். நீ இவ்ளோ அப்பாவியா இருக்கியடா. அது சரி, அது இப்ப எங்க? நான் அதை பார்க்கணும். ஓ, அது போயிடுச்சு சார். எங்க போச்சு? ஜேம்ஸ் அண்ணா அதை காயிலாங்கடையில் போட்டுட்டாங்க. 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 வணக்கம். டேவிடுங்கிற இந்த நபர் கல்வி உலகத்துல வித்தியாசமா பயணித்த ஒரு நபர். இவர் எந்த பாடமும் மனப்பாடம் பண்ணாத இவர் நோட்டு புக்கு எடுக்காம எக்ஸாம் எழுதாம எந்த எவல்யூஷன் பத்தியும் தெரியாம புது கண்டுபிடிப்புகளை இவர் கண்டுபிடிச்சிருக்காரு. அறிவியல்ல சிறிய சமன்பாடுகள் மாறினாலும் E=mc²க்கு மறுபடியும் அறிவியல் கொண்டு வந்துடும். இதெல்லாம் அறிவியலோட கணக்கு. ஆனா அது சொல்றதுக்காக நம்ம இங்க வரல. எலக்ட்ரோ மேஜிக்னு சொல்ற அற்புதமான இயந்திரம் அறிவியல் உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கண்டுபிடிப்பை பத்தி சரத் சொல்லுவாரு. நான் இப்ப என்ன சொல்ல போறேன்னா, ஒரு வஞ்சனையோட கதை. எலக்ட்ரோ மேஜிக்ன்ற பேர்ல உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு அற்புதமான மிஷினுக்கு பின்னாடி இருக்க ஒரு வஞ்சகமான கதை. சுரேஷ் என்ற நபரோட வஞ்சனை கதை தான் அது. அங்க நடந்த உண்மையை என்னை விட பெட்டரா இப்ப டேவிட் சொல்ல போறாரு. டேவிட், நம்ம போலாம் சார். நீங்க சொல்ல வேண்டியதை சொல்லுங்க. போலாம் சார். டேவிடுக்கு கொஞ்சம் கூட்டம்னா பயம். அந்த பயத்தை பயன்படுத்தி தான் சுரேஷ் இவரை ஏமாத்திருக்காரு. அதனால இப்ப நம்ம டேவிடை கம்ஃபர்டபுள் ஆக்கலாம். டேவிட், எழுந்துருங்க. போலாம். அட, எழுந்துருங்க.
இங்கே உட்காருங்க. வேணாம் சார், போகலாம் சார். இந்தாங்க இதை பிடிங்க. நீங்க என்ன மட்டும் பார்த்து பேசுங்க. சொல்லுங்க. ஃபாதர் போனதுக்கப்புறம் ஒரு நாள் சுரேஷ் சார் வந்தார். ஃபாதரோட ஃப்ரெண்டு தான் சுரேஷ் சார். ஒரு நாள் நான் ஃபேக்ட்ரியில் இருந்தப்போ சுரேஷ் சார் வந்தார். நான் அங்கே மிஷினை ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். சுரேஷ் சார் வந்து என்கிட்ட கேட்டார், ஒரு ஒரு ஜென்ரேட்டர் கம்பெனி ஆரம்பிக்க போகிறேன்னு சொன்னார். என் கூட இருக்கியான்னு கேட்டார். நான் சின்ன வயசில் நிறைய கண்டுபிடிச்சிருக்கேன் சார், அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன்னு சொன்னார். சுரேஷ் சார் வீட்டுக்கு போனப்ப அங்கே அக்கா, குழந்த, குப்பம்மா எல்லாரும் இருந்தாங்க. அப்புறம் சுரேஷ் சார் கூட தான் நான் தங்கி இருந்தேன். ஜாஸ்மின் அம்மாக்கிட்டேயும் ஜேம்ஸ் அண்ணக்கிட்டையும் சொல்லிட்டு தான் போனேன். அடிக்கடி அவங்க பார்க்க வருவாங்க, நானும் அங்கே போவேன். சுரேஷ் சார் தான் கூட்டிகிட்டு போவார். அப்படி இருக்கும்போது சுரேஷ் சார் ஒன்று கண்டுபிடிக்கணும்னு சொன்னார். அதுக்கு கரண்ட்டு வேணாம், அது இல்லாமல் ஒன்று உருவாக்கணும்னு சொன்னார். சுரேஷ் சார் தான் இந்த ஐடியாவை கொடுத்தாரு. எல்லாமே அவரு தான் சார். டேவிட், உண்மையை சொல்லுங்க. அது என்னன்னு கேட்டேன். அவர் வெளியூர்லாம் போய் படிச்சுட்டு வந்தவர். அவர் அறிவியலில் நிறையா படித்தவர். அப்புறம் ஃப்ரான்சிஸ் அண்ணாவும் ராஜேந்திர அண்ணா, நான் அவர் கூட இருந்தோம், அவ்வளோதான். அப்படி இருக்கும்போது தான் சார் என்கிட்ட வந்து சொன்னார், சுரேஷ் சார் தான் எல்லாம் கண்டுபிடிச்சாரு, ஆனால் நான் கண்டுபிடிச்சதை எல்லாத்தையும் சொல்லணும். அப்படி என்னால் போய் சொல்ல முடியுமா சார்? சுரேஷ் சார் தான் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சார். சுரேஷ் சார் எனக்கு சாப்பாடு போட்டுக்க, துணி, வீடெல்லாம் கொடுத்தாரு. அவரை போய் நான் எப்படி குற்றம் சொல்லுவேன்? அவர் என்னை விட நிறையா படித்தவர் சார். நான் சின்ன வயசுலேருந்து நிறையா கண்டுபிடிச்சிருக்கானா, அதுக்காக அதை நான் கண்டுபிடிச்சேன். எப்படி எல்லாத்தையும் சுரேஷ் சார் தான் கண்டுபிடிச்சார். சுரேஷ் சார் தான் எனக்கு எல்லாமே. அவர் எனக்கு கடவுள் மாதிரி. நீங்கள் இவ்வளோதான் சொன்னாலும் நான் அவரை குற்றம் சொல்ல போகிறதில்லை. நான் கிளம்புறேன் சார். பரம மண்டலத்தில் இருக்கும் எங்கள் பரமபிதாவே, உம்முடைய நாமம் ரட்சிக்கப்படுவதாக. நாங்கள் பிறர் பாவங்களை மன்னிப்பதை போல எங்கள் ஃபாதர் அண்ணன் தான் எப்பவும் தப்பு பண்ணுவார். அப்புறம் என்ன வந்து குறை சொல்லுவார்? எங்கள் பாவங்களை மன்னித்தருள்வாயாக. சாப்பாடு கொடுத்ததுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாமல் அவங்க எல்லாரும் என்கிட்ட சொன்னாங்க, அங்கே உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு. கம்ப்ளைண்ட் கொடுத்தா நிறையா பணம் கிடைக்குமா? அவங்களுக்கு தெரியாதுல்ல நீங்கள் எனக்கு யாருன்னு. அந்த கடவுளுக்கு ஒரு படி கீழே தான் நான் உங்களை பார்க்குறேன் சார். அந்த புட்டு சட்டியும் சைக்கிள் பெடலும் ஆற்றுல விழுந்து அது உங்ககிட்ட வந்து சேர்ந்துருக்குன்னா, ஏசப்பா என்ன தானே உண்மையிலேயே உங்ககிட்ட அனுப்பி வச்சிருக்காரு. ஃபாதருக்கு பதிலாக உங்களை எனக்கு கொடுத்துருக்காரு. நான் வணங்குற ஏசப்பா. அவங்களுக்கு இதை பற்றிலாம் புரியாது சார்.
நீங்கள் காலர் இல்லாமல் காப்பி பொடி கலர் போட்ட ஒரு சட்டை வாங்கி கொடுத்தீங்கல்ல, அது 1500 ரூபான்னு குப்பமா அப்போவே என்கிட்ட சொல்லிட்டாங்க. அவ்வளோ விலை உள்ள சட்டை எனக்கு யாரும் வாங்கி கொடுத்ததே இல்லை. அப்புறம் சார், எனக்கு ஒரு ஆசை இருக்குது சார். ஏசப்பா இருக்கிற இந்த சின்ன இடத்த அந்த பெங்காலி கிட்ட இருந்து நம்ம வாங்கணும் சார். உங்களோட பேர்லேயே வாங்குங்க சார். இல்லைன்னா அவங்க ஏசப்பாவை நாம இந்த தோட்டத்தையே வாங்கிடலாம். உன் ஏசப்பாவை எங்கிருந்து யாரும் எடுத்துட்டு போக முடியாது. டேய் டேவிட், அங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் இதுல கரண்ட் வர எப்ப ஃபாதர்? ஆஹா, நீ இன்னைக்கு கடவுள் கொடுத்த வசனத்தை படிச்சியா? எங்க ஒரு தடவை சொல்லு. நான் உங்களை மன்னிப்பது போலவே நீங்கள் மற்றவர்களை மன்னியுங்கள். குட் பாய். எல்லை காக்கும் மலையொன்னு தாண்டி தாண்டி தகதகதா, தாண்டி தகதகதா. எல்லை காக்கும் மலையொன்னு தாண்டி தாண்டி தகதகதா, தாண்டி தகதகதா. அங்கே கிழக்கேதான் தென்தாமரை இலைகளும் உதிர்ந்திடும் தரையில தேங்கி நிற்கும் பேரூற்றாய் இங்கு உருகி வழிய தகதகதா, உருகி வழிய தகதகதா.